இந்த ஒரு எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் தெரியல, ஏன்னா அவர்கிட்ட போய் என்ன பண்ண போய் நின்று ஒரு கான்செப்ட் சொன்னோன்னே சரி பண்ணுங்க தம்பி அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆடு நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்டெபிலைசர் என்ன அது மவுண்ட் ரோடில் இருக்குது. அவரை போய் பார்த்து கௌசல்யா இருக்காங்களா, பழைய ஆர்டிஸ்ட் கௌசல்யா, அவங்க இன்னும் ஒரு மாமியார் கேரக்டர் எல்லாத்தையும் போட்டு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு கான்செப்ட் அதையும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சிஸ்காம் ஸ்டெபிலைசர், இப்படி எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஓரியன்டாகவே அவங்கள போய் பார்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி நல்ல விதமாக ஆட்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, ஹோட்டல் சரவண பவன் அண்ணாச்சியை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தவங்கிருந்து அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு அருமையான கான்செப்டை சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 3 நாள் ஷூட்டு. பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 13 லட்ச ரூபா பட்ஜெட், கரெக்ட் 13 lakhs பட்ஜெட் அந்த காலத்திலே. அப்போ தான் வந்து முதல்ல ஃபிலிமில் ஷூட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே கேசட், பீட்டா கேசட் சொல்லுவாங்க, டிஜி பீட்டான்னு சொல்லுவாங்க, கேசட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ முதல் தடவை ஃபிலிமில் ஷூட் பண்ணோட வாய்ப்பு வந்து எனக்கு அண்ணாச்சி கொடுத்தாரு. ஸோ இந்த ஆடு நல்லபடியாக எடுத்து கொடுத்தா ஹோட்டல் சரவண பவன் ஆடு. அந்த ஆடில் வர லிரிக்ஸ் இருக்குல்ல, உள்ள மகிழ்ச்சியில் பொங்குதே சரவண பவனின் சுவையிலேன்னு வரும். அந்த லிரிக்ஸ் எழுந்து நான் தான். அது டியூன் போட்டது மிஸ்டர் ரவி சார்னு சொல்லி. அவர் வந்து பார்த்தா நிறைய வந்து ஆட்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய கீபோர்டு எடுத்து வந்து சீக்வன்ஸ் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. அதை பாடினது நித்யஸ்ரீ மேடம் வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து பாடி கொடுத்தாங்க. அதான் முதல்ல ஜிங்கிள்னு எடுத்தது நம்ம ஸ்டுடியோவில் வந்து பாட்டுன்னு எடுத்தது அது ஒன்று தான். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆரம்பித்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு அண்ணாச்சி போட்டு சன் டிவியில் போட்டு கொளுத்துனார். பல கோடிகளை வந்து வாரி அரைச்சார். ஸோ அதனால் வந்து என்னுடைய ஆடு வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நானும் மடன்னு வளர்ந்தேன். எங்கே போனாலும் சரவண பண்ண ஆடு பண்ண டேரக்டர்னா வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் இதுதான் பட்ஜெட்னு ஃபிக்ஸ் பண்ணல. 13 லட்ச ரூபா எடுத்துகிட்டு நான் அதுக்காக நான் அது கம்மியெலாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. ஏன்னா என்ன பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோடய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து டயட் அக்வா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், அதில் பார்த்தோன்னா வந்து ஜனநேயர், இந்த பிக் பாஸ் ஜனநேயர் இருக்காங்களே அவங்கள வச்சு பண்ண நான் விநாயகமுத்து சார் எம்டி அவர் கூப்பிட்டு என்ன பண்ணார், ஒரு ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவங்க நிறுவனத்துக்கு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு முதல்ல ஒரு வாட்டர் பாட்டில் ஆட் பண்ணேன் நான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 லட்ச ரூபா பட்ஜெட். அது ஜே ஃபிலிம் சிட்டியில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அங்கே வந்து ஒரு டிராஃபிக் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்மளே எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க ஆட்களை நிற்க வச்சு வேன் ஜீப்பு எல்லாத்தையும் நிற்க வச்சு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. என்ன எல்லாமே ஒரு ஆரம்பத்தில் ஒரு லவ் ஸ்டோரி, சரவண பவனுக்கு இதுக்கு ஒரு லவ் ஸ்டோரி, எல்லாம் ஒரு சினிமா மாதிரி பண்ணதை தான் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதையில் எடுத்துகிட்டு போனேன் நான். கிட்டத்தட்ட ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 பேர் 150 பேர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து பட்ஜெட்டை பொறுத்து நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டீமை நான் வந்து ஒரு 4-5 விதமான டீமை நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். பட்ஜெட்டை பொறுத்து அவங்கவுங்க நான் வந்து அப்போ அந்த நேரத்துக்கு ஹையர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீலா நோடிலா ரிஷி, அந்த உங்கள் சன் டிவியில் ஃபேமஸாக பார்த்துருப்பீங்க, அந்த ரிஷியும் அந்த ரஜீனா இப்போல்லாம் வந்து ஹீரோயின் அந்த ஒரு படம் கூட பாட்டு என்ன பாடுது, அது எம்பிட்டு இருக்குது ஆசை, அந்த அந்த படத்தை வரும் அந்த ஹீரோயின் அவங்கள வச்சு நான் ஒரு சோப்போட ஆட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 lakhs பட்ஜெட்டு, அழகான ஒரு வீடு எடுத்துக்கிட்டு நல்லா லைட்டிங் செட்டப்போட நல்லா ஹை எண்டான கேமரா வச்சு நல்ல கான்செப்ட் வச்சு பண்ணி கொடுத்தேன். கிளைண்ட்டு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் பாஸ் இப்போ இந்த தெய்வ மகள் சீரியலில் வாணி போஜன் இருக்காங்கல்ல உங்களுக்கு தெரியும், இப்போ கூட வந்து ஓமை கடவுளே, ஸோ அந்த படத்தில் வர அந்த இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்களே, ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணேன் நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆட்ஸ் கிடையாது, நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுறது, இந்த சக்கரா பால் அப்படின்னு ஒரு பால், அந்த பால் ஆடில் பார்த்து நம்ம அம்முக்குட்டி இருக்கல என்னோட 2வது பொண்ணு குட்டி பாப்பாவும் இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்துக்கு ஒரு 2-3 ஆட் பண்ணி கொடுத்தேன். நிறைய அவங்கள வச்சு மேடம் வச்சு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாணி கொஞ்சம் வழியா கொஞ்சம் ஓகே ரெடி ஆக்ஷன் ஆக்ஷன் ரோலிங் ஆக்ஷன் ஒன் மோர் ரோலிங் ஆக்ஷன். அப்படிப்பட்ட பாரம்பரியமான முருங்கைச்சாரை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீதனாஸ் டாப் ஸ்டார் முருங்கைச்சாரை நமக்கு தராங்க. ஒரு சின்ன ஒரு விபத்தும் ஆகிப்போச்சு. என்னாச்சு பாஸ், அந்த மலேசியா சேர்ந்த நிறுவனத்தை வந்து இங்கே மெரினா இதில் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பீச்சில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம் பாஸ். ஷூட் பண்ணுறதுக்கு ஆச்சு அவங்க 2 பேரும் அந்த பிரகாஷ் இருக்கார்ல அவரும் வந்து இந்த நம்ம வாணி போஜனும் குதிரையில் வர ஷாட் அது வந்து வரப்போ நாங்கள் ஹை ஸ்பீடில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹை ஸ்பீட்னா ஸ்லோ மோஷன் ஷாட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். 120 ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இருக்கோம் பார்த்து திடீர்னு பார்த்தாக்க பேலன்ஸ் மிஸ் ஆகி வாணி போஜன் அவங்க வந்து கீழே வந்துட்டாங்க. நாங்கள் லாங் ஷாட்டில் இருக்கோம், நாங்கள் எங்கேயோ இருக்குது கேமரா எங்கேயோ இருக்குது, அவங்க பீச் ஓரமாக வந்துட்டு இருக்காங்க.
கீழே விழுந்தோன்னு இங்கேருந்து அசிஸ்டண்ட் ஓடுறதுக்குள்ளே அப்படியே பரண்டு கீழே விழுந்துட்டாங்க. பயம் வேறு, எங்கே குதிரை அவங்க தலையோ காலை மெரிச்சிட்டான்னா முடிஞ்சது கதை. அதோட யார் பதில் சொல்கிறது? ஓடி போய் அசிஸ்டண்ட்லாம் ஓடி போய் பார்த்தாக்கா நல்ல வேலைங்க, எப்படியோ அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ண புண்ணியமோ நான் செஞ்ச புண்ணியமோ தெரியல, தப்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க, கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்க சார் நீங்களாச்சும் உங்களாச்சு கொஞ்சம் கூட இது இல்லாமல் இப்போ போய் இவ்வளோ அடிபட்டு கீழே ஊந்துருக்கு செஞ்சுருக்கேன், என்ன போய் நடிக்க சொல்கிறீங்கன்னு அவங்க அதெல்லாம் சொல்லாமல் அப்படியே குதிரை வேறு அப்படியே ஏந்து நின்று சார் டேக் போகலாம் சார். அந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாதுங்க. அந்த வில் பவர்லாம் மனசால வரணும். அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு சார் டேக்ஸ் ஆல்ரைட் சார் டேக் போகலாம் சார் அப்படின்னாங்க. லைட்டாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு ஆரை மட்டும் ரெடி பண்ணிட்டு டேக் போனோம். அந்த நேரத்தில் வந்து மேடம்க்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் பாஸ் இப்போ சீரியலில் லீடிங்காக இருக்காங்களா பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லைன்னு ஒரு கேரக்டர் சித்ரா, இந்த அவங்க நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆரம்ப காலத்தில் பாஸு நம்ம வந்து நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு டேரக்டர். ஏன்னா சொல்கிற வரதை க்ளீனாக சொல்லிவிடுவேன், முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையான வாய்ஸ் அனுப்பிச்சிடுவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். மேடம் உங்கள் போர்ஷன் இதான் அப்படின்ட்டு என் வாய்ஸில் பேசி அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் போர்ஷன் மட்டும் அந்தந்த ஆர்டிஸ்ட் க்ளீனாக வருவாங்க, வரும்போதே தெளிவாக வருவாங்க. எல்லாம் வந்து ஜாலி செட்டே ஜாலியாக இருக்கும். வந்து நின்றானா டைலாக் சும்மா அப்படி பறக்கும் டைலாக். என்ன சார் அடுத்து எடுத்துங்க சார், அடுத்த எக்ஸ்பிரஷன் எடுத்துங்க சார், இப்படி ஒன்று எடுத்துக்கலாம் சார், அப்படி ஒன்று எடுத்துக்கலாம் சார். அந்த ஐடியாஸு சில டேரக்டர் கேட்க மாட்டாங்க பாஸு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குது, சொன்னதை செய்யுமா, போமா அங்கே போய் நில்லுமா, நீ இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு உள்ள ஏகப்பட்ட ஈகோ இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது பாஸு. அவுட்புட் நல்லா வரணும். நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது, என்ன வாங்க போகிறோன்னு முன்கூட்டி தீர்மானிச்சாச்சு, அதுவும் எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்கிறாங்களா அது எடுத்துல எனக்கு என்ன கஷ்டம்? அதுக்கான சம்பளம் கொடுத்துருக்கோம்ல, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம்ல, நம்ம நடிக்க தானே வந்திருக்காங்க, அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதையும் எடுத்து வச்சுப்போம். எடிட்டிங்கில் போய் டேபிளில் போய் உட்காந்தாக்கா அப்போ தெரியும் இப்படி ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்கிறப்ப எடுத்து வச்சுக்கணும், அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ அப்படியே எடிட்டிங் உட்காந்து போகிறப்ப இன்னும் பெட்டர்மானாக வரும்னு சொல்ல வரேன். அப்போ கிளைண்ட் வந்து ஹாப்பியாகுங்க, கிளைண்ட் கூட தான் இருக்காங்க. பரவாயில்லையே நம்ம டேரக்டர் சொல்கிறது இல்லாமல் அவங்க சொல்கிறத நம்ம டேரக்டர் எடுத்து தராரே, அடம் பிடிக்காம எடுத்து கொடுக்குறாரு, அந்த மேடம் கோஆப்ரேட் பண்ணுறாங்களே, அப்போ நம்ம கொடுத்த காசு ஒர்த்து அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாஸு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் மேடம். அவங்க யாருன்னா வந்து இந்த மௌனராகம் சீரியல் போயிட்டுருக்குல்ல விஜய் டிவியில், காதம்பரி அந்த வில்லி கேரக்டர் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒய்ஃப் கேரக்டர். ஸோ அவங்க வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட மேடம் வந்து எனக்கு வந்து ஒரு 17 வருஷமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோஸ்ட் சீனியர் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் டெல்லி கணேஷ் ஆனங்களோ ஒர்க் பண்ணியாச்சு. குக்கர் ஆட், அந்த குக்கர் ஆட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குக்கரில் எப்படி அந்த சேஃப்டி வால்வ் எப்படி முக்கியம், அது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து எப்படி அது பாதுகாப்பாக நம்ம உணர முடியும் அப்படின்னாக்க, ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பாக உணருது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த டபுள் சேஃப்டி வால்வ் வச்சு குக்கரை நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக உணர்வீங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து சொல்லி ஒரு செட்டில் பண்ண ஆடு. அது மம்முக்குட்டி பாப்பாவை நடிச்சிருக்கு, குழந்தைய நடிச்சிருக்கு. அந்த ஆடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை தொடர்ந்து வந்து நம்ம ராதிகா மேடம் இருக்காங்களே, ராதிகா மேடம் வச்சு என்டிஎல் பியூர் செட்டு வந்து எஸ்எஸ்ஆர் பங்கஜ தேட்டர் மேலே போட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து செட்டுக்கு மட்டுமே ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி செட்டு போட்டேன். 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி செட்டு போட்டேன். மேடமோடைய பேமெண்ட் கிட்டத்தட்ட என்ன ஒரு 10.5 லட்ச ரூபா அவங்களுக்கான பேமெண்ட்டு. 1 இயர் அக்ரிமெண்ட். அந்த 1 இயருக்கு வந்து அவங்களோட ஆடை நம்ம வந்து அவங்க கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு 15% 20% அன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க ராயல்ட்டி நான் அந்த கிளைண்ட் வந்து கொடுத்தாகணும். 1 இயருக்கு அப்புறம் போட்டாங்க. இது அக்ரிமெண்ட். ஸோ நமக்கான ப்ரொடக்ஷன் செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த 7 லட்ச ரூபாவில் ஒரு 1.5 லட்ச ரூபா செட்டு, கேமராமேன், லொஸ்க்கு என்னோட லாபம் எல்லாம் உட்பட. ஓகேவா, இதெல்லாம் விரிவாக பேசலாம். நம்ம கேஜி டெல்ஸ்க்கு ஆட் எடுத்து கொடுத்தேன். யார் தெரியுமா, அந்த அதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாருன்னா வந்து தமிழ் பட ஹீரோயின் இருக்காங்க திஷா பாண்டே. இந்த சிவா வச்சு முதல்ல எல்லா படத்தையும் போட்டு கலாச்சி எடுப்பார். அந்த ஹீரோயின் வந்து திஷா பாண்டே வச்சு முதல்ல ஆட் எடுத்தேன். அந்த 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 ஆடில் என்னென்ன பாஸ், என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் பார்த்தா அந்த ஒரு அழகான ஒரு கேர்ள் வந்து குளிக்கிறாள். அவள் வந்து அந்த பாத்ரூமை, அவள் டைல்ஸை, அவளோட பாத் ஃபிட்டிங்ஸை, அந்த நிறுவனத்தோட பாத் ஃபிட்டிங்ஸை எப்படி என்ஜாய் பண்ணி குளிக்கிறா அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். தப்பால எடுத்துக்காதீங்க, இல்லை அது நல்லா தான் கான்செப்ட். அதுக்கு ப்ரெசன்டேஷன், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் எப்படி அழகாக காட்டுறோம் அவளை அப்படின்னு தான் ப்ரெசன்டேஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கான காஸ்ட் யூஸ்வலாக பார்த்து பெரிய பெரிய பட்ஜெட் ஆடில் வரும்போது காஸ்ட்யூமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50,000 60,000 சரவண பொண்ணெலாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தோம். சுபமுகூர்த்த பட்டுலேருந்து எல்லாமே எடுத்தோம். அவங்க ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே புது காஸ்ட்யூம். பட் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 காஸ்ட்யூம், 2 டவல் தான். அதில் வாய்ஸ் ஓவரும் நான் தான் வந்து லாஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஒரு அஸ்கியாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். KSG
டைல்ஸ் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ். நான் பண்ண எல்லா ஆட்லேயும் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் வரும். ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சேனலில் வந்தாங்க ஸோ சுந்தர் சார் தான் ஆட் பண்ணிருக்காரு, அருணி சுந்தர் தான் ஆட் பண்ணிருக்காரு, க்ளீனாக தெரியும், வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் பாஸ் என்டிஎல் நிறுவனம் அப்போ தான் முதல்ல வந்து டாக்ஸிக்கு வராங்க. டாக்ஸி இண்டஸ்ட்ரி அப்போ தான் முதல் நுழைகிறாங்க. அப்போ நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணால் எல்லாருக்கிட்டையும் கான்செப்ட் கேட்டாங்க. அப்போ நம்மளையும் கூப்பிட்டு கேட்டப்போ அருமையான கான்செப்ட் சொன்னோம். இதில் வந்து 2-3 கான்செப்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். நைட் டைமில் ஒரு ஷூட் வந்து அவங்க காரில் வந்து பேனிக்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. அழுத்தினாக்க ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏதாவது கொள்ளக்காரனோ மற்றவனோ ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது அந்த பேனிக் பட்டன் எடுத்தாங்க போலீஸ்க்கு ஒரு அலர்ட்டும் இவங்க டீமுக்கு ஒரு அலர்ட்டும் போயிடும். எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஜிபிஎஸ் வச்சு லொக்கேஷன் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணவங்கிறத கான்செப்ட். இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி வந்துட்டு இருக்காங்க. நைட்டு மழை பெய்யுது, மின்னல் அடிக்குது. அப்போ வந்து ஒரு கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தீவிரவாதிகள் மடக்கிறாங்க. கொஞ்சம் கூட அந்த டிரைவர் வந்து பேனிக் ஆகாமல் அந்த சுவிட்சை அழுத்திட்டு இம்மீடியட்டாக போலீஸ் வந்து ரெக்கவரி பண்ணுற கான்செப்ட். இது வந்து நைட்டு ஃபுல்லாக எடுத்தோம். நைட்டு 2 மணிக்கு மேலே எடுத்தோம். ஈஞ்சம்பாக்கத்தில் எடுத்தோம். அங்கே இருக்க வந்து பஞ்சாயத்து தலைவர், போலீஸு எல்லாருக்கிட்டையும் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ஹார்த்தி கணேஷ் வச்சு நம்ம பட்டிமன்ற ராஜா இருக்குல்ல அவரெல்லாம் வச்சு எடுத்தோம். அதேமாரி ஒரு அழகான தீம் மியூசிக் வச்சு ஒரு பாட்டி வந்து ஃபாரின் ரிட்டர்ன் பேரனுக்காக இயங்கிட்டு இருப்பார். ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மங்களகரமான ஒரு விஷயம். அந்த குழந்தைய முதல்ல தன்னுடைய பேரப்பிள்ளையை வந்து கையில் வாங்க போகிறாங்க. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மியூசிக் மூலமாகவே வாய் வந்து டைலாக் பேசாமல் ஒரு அழகான ஒரு வயலின் மூலமாகவே நம்ம மியூசிக் டைரக்டர் ரவி சார் வச்சு நம்ம ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ணோம். அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இவ்வளவும் பின்னாடி சேர்ந்தால் தான் ஒரு ஆடு. பிணைக்க வைக்கும் பந்தம் என்டிஎல் கால் டாக்ஸி. Rolling. ஃபாஸ்ட்ராக் நிறுவனத்துக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்ன அதே மாதிரி ஒரு டாக்ஸி நிறுவனம், வெல்கம் டாக்ஸி நிறுவனம், அதுக்கு வந்து தேவியானி மேடம், அப்புறமேட்டு வந்து மனோபாலா சார், பாண்டு பி பாண்டு, இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளித்திரை நட்சத்திர பட்டாளங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஆடு பண்ணேன் நான். அந்த ஆடு பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 16 லட்ச ரூபா. கிளைண்ட் கூட பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஒரு 16.5 லேக்ஸ். அது மேடம்க்கு வந்து ஒரு 4 லேக்ஸ் கொடுத்தேன் நான் தேவியானி மேடம்க்கு. மனோபலா சாருக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 அதை கொடுத்தேன் நான். இன்றைக்கெலாம் எங்கேயோ போயிட்டார் சார். என்ன வாழ்த்துக்கள் சார். நான் கூட நிறைய ஒர்க் பண்ணணும். நான் எல்லோரும் ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், பார்ட் 2 நான் போடுறேன், விரைவில் பாருங்கள். நிறைய லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா அதில் தான் டெக்னிக்கலாக சில விஷயம் பேச போகிறேன். முதல்ல நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் நான். பார்ட் 2 வரும். என்ன அதில் நான் வந்து க்ளீனாக நீட்டாக வாய் பேசாமல் டைரெக்டாக நான் வந்து ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். சரியா? சகலகலா டிவி.